சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள டான் யாஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நியூஸ்7 தமிழ் மற்றும் பிராண்ட் மீடியா ஃபெடரேஷன் இணைந்து 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி மரம் நடுகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் இந்துமதி. டான் பாஸ்கோ கல்லூரியில் அமைச்சர் பொன்முடி மரம் நட்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள் இந்துமதி. செய்தியாளரினுடைய இணைப்பு சற்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது. டான் பாஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மரம் நடுதல் தொடர்பான விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு மரத்தை நட்டு வருகிறார். மரக்கன்றை நட்டு வருகிறார். ஒரு கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி பங்கேற்று மரக்கன்றை நட்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் இந்துமதி. வணக்கம் இந்துமதி, சொல்லுங்கள். டான் பாஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அமைச்சர் பொன்முடி மரக்கன்றை நட்டு வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் முழு விவரத்தையும் பதிவு செய்யுங்கள். வணக்கம் கனகதாரா. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய டான் பாஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு நியூஸ்7 தமிழ் மற்றும் பிராண்ட் மீடியா ஃபெடரேஷன் இணைந்து 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் எனும் இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கின்றனர். அதாவது இந்தியாவின் 5வது பிரதமரான சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் தேசிய விவசாயிகள் தினமானது ஆண்டுதோறும் டிசம்பர் 23ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளை முன்னிட்டு இன்று நியூஸ்7 தமிழ் மற்றும் பிராண்ட் மீடியா ஃபெடரேஷன் இணைந்து 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் எனும் இயக்கத்தை தற்போது தொடங்கி வைத்திருக்கின்றனர். தற்போது வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்வானது இன்று தொடங்கி இருக்கிறது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்போது மரக்கன்றினை பற்றி இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்திருக்கின்றார். தற்போது இந்த இயக்கத்தின் நோக்கமானது 1 வருடத்திற்குள் 1 கோடி மரக்கன்றுகளை தமிழ்நாடு முழுவதும் நட வேண்டும் எனவும் மரங்களை பாதுகாப்பதற்கு தனி குழுக்களாவது இதற்கான அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகம் முழுவதிலும் இன்று பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் இந்த இயக்கமானது தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வின் போது அமைச்சர் பொன்முடி அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்தார். அது என்னவென்றால், பருவ காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கும் சூழலில் பருவ காலங்களை பாதுகாக்க வேண்டும், அதாவது அதற்கு மரம் வளர்க்க வேண்டும். வனத்துறை எப்போதும் இயற்கை வளங்களை பேணி காக்க வேண்டும், வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும், வனப்பரப்பை அதிகரிக்க வேண்டும். ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பில் 33% வனப்பரப்பு இருக்க வேண்டும் என்ற விதி உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 24% வனங்கள் உள்ளது எனவும் வனப்பரப்பை அதிகரிக்க தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலமாக முயற்சி செய்யப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் வண்டலூர் சென்று வனவிலங்குகளை பார்க்க வேண்டும், வனவிலங்குகளை பார்க்கும் போதுதான் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் வரும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். சந்திரனுக்கு சென்று ஆய்வு செய்தாலும் சூரியனு குறித்து ஆய்வு மேற்கொண்டாலும் நமது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை உள்ளது எனவும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த குறிப்பில் பதிவிட்டிருக்கிறார். கனகதாரா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இந்துமதி. ஃபெடரேஷன் மூலமாகவும் அதேபோல் இந்த டான் பாஸ்கோ கல்வி நிறுவனத்தின் மூலமாகவும் இங்கே இந்த மரம் நடும் நிகழ்ச்சி இன்று 1 கோடி மரம் நடுவோம், பூமிக்கு நாம் தரும் வரம், 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற உணர்வோடு இன்று தேசிய விவசாயிகள் தினமான இன்று இந்த மரம் நடும் விழா நிகழ்ச்சியினை இங்கே இந்த அமைப்புகளெல்லாம் சேர்ந்து
நடத்தியிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அரசு தரப்பிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததையெல்லாம் நான் பேசுகிற பொழுது எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவர் உருவாக்கியிருக்கிற பல்வேறு திட்டங்களில் குறிப்பாக தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி, அதுபோல் பசுமை தமிழ்நாடு திட்டம், அதுபோல் கிராமந்தோறும் மரகத பூஞ்சோலைகள், தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் போன்றவைகளெல்லாம் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த 4 ஆண்டுகளிலே உருவாக்கிய திட்டங்கள். அதன் மூலமாக மரம் நடும் திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். 21 அவரே முன் உதாரணமாக கலைஞருடைய பிறந்த நாளான 3/6/2021 அன்று 38,000 மரக்கன்றுகளை நடுகின்ற நிகழ்ச்சியையும் துவக்கி வைத்திருக்கிறார். ஆகவே தமிழகம் முழுவதும் இந்த பருவநிலை மாற்றங்களுக்கு எந்த விதமான விபத்தும் வந்துவிடக்கூடாது என்ற உணர்வோடு இந்த மரங்களை வளர்ப்பதிலே தமிழக அமைச்சர் அவர்கள் வனத்துறைக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு மட்டும் இல்லாமல் இன்று இங்கே நான் சொன்னதைப் போல நியூஸ் 7 டிவியும், அதே போல் இங்கே இருக்கிற ஃப்ரண்ட் மீடியா ஃபெடரேஷனும், இங்கே இருக்கிற பல்வேறு அமைப்புகளும், குறிப்பாக இவைகளெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. அரசு மட்டும் நடத்தினால் போதாது, தன்னார்வலர்களும் இதை வர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த நியூஸ் 7 உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும், அந்த நியூஸ் 7ஓடு பல்வேறு தொலைக்காட்சிகளும் இணைந்திருக்கின்றன என்ற செய்திகளையும் அவர் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த அனைவருக்கும், ஃப்ரண்ட் மீடியா ஃபெடரேஷனுக்கும், இந்த கல்லூரிக்கும், அதே போல் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வந்திருக்கிற மாணவ செல்வங்கள், இளைஞர்களிடையே இவைகளையெல்லாம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பது தான் இந்த நிறுவனங்கள் என்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. அதுபோல் இது தொகுதி எம்எல்ஏவும் இங்கே வந்திருக்கிறார், மாணவர்களும் வந்திருக்கிறார். அவரும் இது போன்ற பகுதிகளை, இந்த தொகுதி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இதை பரப்புவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்களும், அதே போல் இளைஞர்களிடையே இந்த உணர்வை வளர்க்க வேண்டும் என்பதற்காக துணை முதலமைச்சர் அவர்களும் செய்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இங்கே எல்லோரும் ஆதரவாக இருப்போம் என்பதை எடுத்துச் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சார், பசுமை தமிழ்நாடு அதில் இதுவரைக்கும் எவ்வளோ மரக்கன்றுகள் நட்டிருக்கோம்? வனப்பரப்பை அதிகரிக்கிறதுக்கு இப்போ பருவமழை காலம் தான் நான் முதலே சொன்னேன். வனப்பரப்பு என்பது குறிப்பாக 33% இருக்க வேண்டும் என்பது இருந்தாலும் இப்பொழுது 24% வளர்த்திருக்கிறோம். அதை மேலும் வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தான் நான் இப்பொழுது குறிப்பிட்ட நடவடிக்கைகள் எல்லாம் அந்த அடிப்படையில் அவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கல்லூரிகள், பள்ளி வளாகங்கள், அவைகளிலெல்லாம் இது போன்ற மரக்கன்று நடுகின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் தமிழகம்